ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. நீ ரூபியை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் இமேஜின் பண்ணி ஏதேதோ பேசுகிறீங்க. இல்லாத விஷயங்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இங்கே யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே ப்ராப்ளமாக இருக்கிறவன் நான் மட்டும்தான். கண்டபடி உளராத. நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. நான் சொல்ல வர விஷயத்தை நீ புரிஞ்சிக்கவே இல்லை ஆஞ்ச். தீய சக்தி பார்வை உன் மேலே விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டாப் இட். எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டிருக்கீங்க? மேரேஜ், பூஜை, தீய சக்தி, இது எல்லாமே மெத் தான். நான் இதெல்லாம் நம்ப ரெடியாகவே இல்லை. அதை எக்ஸப்ட் பண்ணிக்க போகிறதும் இல்லை. நீ அதை எக்ஸப்ட் பண்ணாலும் சரி, எக்ஸப்ட் பண்ணலைனாலும் சரி, அம்மாவான நான் சொல்கிறது நீ கேட்க தான் வேணும். நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணுங்கிற? நீங்கள் இப்போ எதுக்கு புதுசாக டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் என்னை பெற்று தாயே இல்லையே ஆஞ்ச். அக்கா, அழாதீங்க அக்கா. ஆஞ்ச், எதுக்காக அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுகிற? மன்னிப்பு கேளு இவங்க கிட்ட. பெத்த தாயை விட வளர்த்த தாய்க்கு தான் குழந்தை மேலே பாசமும் நேசமும் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. என்ன காரியம் செய்கிற? கையில் தீ காயம் படும். உங்கள் மேலே காயம் படக்கூடாது. வேணாக்கா, அழாதீங்க. ஏதோ தெரியாமல் பேசிட்டான். ரூபி, ரூபி இங்கே என்ன பண்ணிட்டீக்க? ஆண்டி லுக். ஆண்டி, நான் ஆச்சுக்காக ப்ரேயர் ரூமில் ப்ரே பண்ணிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா இங்கே லெமன்ஸ் பிளாக் கலர் ஆகிட்டு. நீங்கள் என் உடலை வேணா எரிக்கலாம், ஆனால் பதிஞ்ச பார்வையிலேருந்து விலக முடியாது. உங்களை அழிக்க வத மோகினா. ஆண்டி, அங்க எலுமிச்சை பழம் கருத்து போனது, அதோட மீன்கள் தண்ணியில் செத்து போனது, இதெல்லாம் அந்த தீய சக்தி இங்கே வந்திருக்குதுன்ற அறிகுறியாக தான் இருக்கு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏதோ ஆபத்து நெருங்கி வருது. ஆஞ்சுக்கு மேரேஜ் நடந்தால் உன் கூட தான் நடக்கணும். அதிசக்தியும் தீய சக்தியும் ஒன்று சேர்ந்தா எனக்கு உருவம் கிடைக்க ஆரம்பிக்கும். நவ் ஐ பிலீவ் யூ. ஒருவேளை அஞ்சை நான் மேரேஜ் பண்ணுறதால இந்த ஆபத்து விலகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ரூபி. ஆனால் அஞ்சு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க ஆண்டி. நான் அஞ்சை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் அழாதீங்க ஆண்டி. கெட் ரெடி ஆஞ்ச். இனி இந்த மேரேஜ்க்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும். உனக்குள்ள அதிசக்தி இருக்கலாம், ஆனால் இன்னமும் உனக்குள்ள மனித சக்தி அதிகமாக இருக்கிறத நான் நம்புகிறேன். அதனால உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிச்சயம் பாசிபிள் தான். நான் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணி நம்ம மேரேஜுக்கு சம்மதிக்க வைப்பேன். எந்த லட்சியத்துக்காக நான் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது ஆஞ்ச். ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நாளாவது முகத்தை தொங்க போடாமல் சிரிச்ச முகமாயிரி. எல்லாருமா கால் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன்டா ஆஞ்சி இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. நாள் முழுக்க அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வராமல் அடைஞ்சிக்கான். கவலைப்படாதீங்க, தூங்கிட்டு கூட இருக்கலாம். நைட் முழுக்க கண் வச்சு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் பார்ட்டியா? ஆமாம்,
அச்சோ! அது பெரியம்மா, அது சர்ப்ரைஸ் பார்ட்டியா தான் இருந்துச்சு. இப்போ பார்ட்டி ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. அஞ்சு தான் இந்த பார்ட்டியை ரெடி பண்ணானா? அது பெரியம்மா ஆக்சுவலாக பிளான் எல்லாருமா சேர்ந்து தான் பண்ணோம். அண்ட் டோன்ட் worry, உங்களோட பர்த்டேயை ரொம்ப தாம் தூம்னு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுவ. யார் வேணாலும் வரட்டும். என் மகனே பார்ட்டிக்கு வரலைங்கிறப்போ அதுக்கு அர்த்தமே இல்லை. பெரியம்மா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நேற்று நடந்ததை நினச்சி அண்ணனும் அப்செட் ஆயிப்பான். கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், மன்னிப்பு கேட்க கூட துடிச்சிட்டு இருக்கலாம். அதனால தான் அவன் மார்னிங்லேருந்து ரூமை விட்டு வெளியே வரலையா? அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதாம்மா? எதையும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், ரொம்ப டைம் எடுத்துப்பார். எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆதலுக்காக இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு உண்மையிலேயே என் மேலே கவலை இருந்தா இந்த நேரம் ரூமை விட்டு வெளியே வந்து எனக்கு விஷ் பண்ணி பண்ணல. ஆமாம், அவனுக்கு என்னை பற்றி அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவன் என்ன அம்மானே நினைக்கல. அவன் என்ன வேணா மூணாவது மனுஷியா நினைக்கலாம். ஆனால் அவன் எனக்கு என் உயிரை விட மேலானவன். நான் அவனை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதால தான் அவனை நெருங்கி வர ஆபத்து என்னன்னு எனக்கு தெளிவாக புரியுது. நீ எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் சரி வேதஸ்ரீ, உன் முயற்சி எல்லாமே வீணாக போகுது. நான் எப்படியாவது திரும்ப வந்தே தீருவேன். என் வாரிசு அஞ்சு உன்கிட்ட ஈக்க விட மாட்டேன். நீ என்னை தனியாக மீட் பண்ணணும். நான் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணுவேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தேன். நான் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்ப. அண்ணா, சில சமயங்களில் நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க. கீழே வாங்க, வந்து பெரியம்மா கிட்ட சோறு கேளுங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே அண்ணா. இன்னைக்கு அவங்க பர்த்டே பார்த்தது நல்லா வாய்க்கி. நீங்கள் அவங்க கிட்ட சோரி சொல்லிட்டா மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க கிட்ட சோரி சொல்கிறேன்? நான் அம்மா கிட்ட அநாகரிகமாக பேசிட்டேன். ஒருவேளை நம்ம மேலே அன்பு செலுத்த முடியாமல் பேசிடுவோங்கிறதுக்காக குழந்தையே பெற்றுக்கிடாதவங்க. பெற்றெடுத்த தாய் கூட செய்யாத தியாகத்தெல்லாம் அவங்க செஞ்சுக்காங்க. தாயோட அடையாளமாக ஆகிக்கிற அவங்க கிட்ட நீங்கள் என் தாயிலன்னு சொல்லிட்டேனே. ஆனால் வார்த்தையை சொல்லி அவங்க மனசை வேதனை பார்த்துனீங்க. இப்போ சோரி சொல்லாமல் அவங்க மனசை இன்னும் வேதனை பார்த்துனீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நீ கீழே போ. நீயும் பெரியம்மாவும் மனசு விட்டு பேசினாலே எல்லாம் சரியாக போயிடும். கரெக்ட். ஆமாண்ணா, நீங்கள் கீழே போய் பேசுறதுனால எனக்கு இப்போ அம்மாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க அண்ணா, உங்களுக்கு பெரியம்மாக்கு சோரி சொல்ல முடியாது, பர்த்டே விஷ் சொல்ல முடியாது, கீழே கூட வர முடியாதுன்னு சொன்னால் I am really sorry to say this. வேறு வழி இல்லை. அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்? நீங்கள் இந்த வீட்டிலே இருந்துட்டு விஷ் பண்ணாமைன்னா அது அவங்களுக்கு கஷ்டமாயிக்கும். ஃபைன். அண்ணா, அஞ்ச் நெல்லு போகட்டும் விடு. ஹலோ ஆஞ்ச். ஹலோ, உள்ள போ. Stupid. எங்கே காஞ்ச், நீ இல்லாமல் இந்த பார்ட்டி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது.